ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தேங்காய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கிட்ட இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதோட மசாலா நல்லா இறங்கி அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணணும் வறுத்து அரைக்க. அதுக்காக வேண்டிய ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக ஒரு பெரிய பட்டை துண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். அதுலேயே 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, லைட்டாக அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுவும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அது கரிஞ்சிடாமல் இருக்கும். அது கூடயே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது இந்த குழம்புல. அதனால் தேங்காய் இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்த பிறகு அதில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நான்வெஜ் செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ எண்ணெயிலே அது ஓரளவுக்கு லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அதில் அந்த தயிர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோட நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் நம்ம அடுத்து உப்பு சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த மட்டன் பீசஸ்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட 2 விசில் விட்ட பிறகு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.